இன்றைக்கு முக்கியமான ப்ரொபோசல் இருக்கணும். ஆனால் இன்றைக்கு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுற நேரம் கம்ப்யூட்டர் வேலை செய்யலை. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு வந்துட்டு ஒரு கணினி சம்மந்தப்பட்ட தகவல் தான். அதாவது வந்துட்டு நிறைய நாளாக நீங்கள் உங்களோட ஆஃபீஸில் வந்துட்டு கஷ்டப்பட்டு நிறைய வேலைகளை செஞ்சுருப்பீங்க, நிறைய டாக்குமெண்ட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் ஒரு நாளைக்கு, அதாவது இன்றைக்கு வந்துட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுற நேரம் உங்களோட டேட்டா எல்லாமே அழிஞ்சு போயிருக்கும், அல்லது வந்துட்டு கம்ப்யூட்டர் ஒன்றும் ஆகாது. என்ன செய்யும்? எப்படியே தலையில் கையை வச்சு கொண்டு இருக்கணும். ஸோ இந்த விஷயத்தை இனி இல்லாமல் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான டிப்ஸ் தரேன். அதான் நமக்கு கிடைச்சிக்கிற ஒரே ஒரு விஷயம், கூகுள் ட்ரைவ். இந்த கூகுள் ட்ரைவை உங்களோட பிசியில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி எப்படி உங்களோட ஃபைலெல்லாம் பேக்கப் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்கான விஷயத்தை நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ ஸ்க்ரீனை பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த பேஜில் வந்துட்டு கூகுள் டவுன்லோட் பேஜ் இருக்குது. ஓகே, இந்த கூகுள் டவுன்லோட் பேஜில் வந்துட்டு கூகுள் ட்ரைவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்கள். டவுன்லோட் பண்ணது நீல கலர் பட்டன் இருக்கும், டவுன்லோட் ட்ரைவ் டெஸ்க்டாப் பண்ணிட்டு ஓகே இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு வந்துட்டு டவுன்லோட் காட்டும். டவுன்லோட்டுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே டவுன்லோட் ஆகி முடிஞ்சது. இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, கூகுள் ட்ரைவ் செட்டப் பண்ணிட்டு ஓகே இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் கூகுள் ட்ரைவில் செட்டப் பேஜ் வரும். அதில் 2 விஷயம் கேட்டிருப்பாங்க. ஒன்று வந்துட்டு ஆட் அப்ளிகேஷன் டு ஷார்ட்கட் டியோ டெஸ்க்டாப். ஓகே அதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டாலேஷனை கொடுங்க. ஓகே இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிட்டு லான்ச்சாக கொடுங்க. இப்போ லான்ச் ஆகி வந்துட்டுது. நீங்கள் கெட் ஸ்டார்டட் கொடுங்க. இதில் கொடுத்துட்டு வந்துட்டு பாருங்கள், சைன்இன் பேஜ் வரும். சைன்இன் பேஜில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்குரிய இமெயில் ஏதாவது கொடுத்துக்கொள்ள வேணும். அதுக்கு முதல் நீங்கள் வந்துட்டு டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள் ஏதாவது இடத்துல. ஓகே, நான் இப்போ டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அதில் வந்துட்டு மை ஆஃபீஸ் பேக்கப் எண்டு நேமை கொடுக்குறேன். இதை கொடுத்து விட்டுட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் சைன்இனுக்கு போகிறேன். சைன்இனுக்கு போயிட்டு இந்த இமெயில் அட்ரஸை நான் கொடுக்கப்போகிறேன். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறதால இந்த இதில் இருக்குது. ஓகே, அதை யூஸ் பண்ணி நான் இப்போ இமெயிலுக்குள்ளே போகிறேன், சைன்இன் கொடுக்குறேன். ஓகே, ட்ரைவ் செட்டப் வந்துட்டு செட்டப் நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ சக்ஸஸ்ன்னு வந்துட்டுது. ஓகே, இப்போ ட்ரைவ் சக்ஸஸாக லாகின் ஆகிட்டுது. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான செட்டப் என்னென்னு சொன்னால், இதுதான் முக்கியமான செட்டப். இல்லை அட் ஃபோல்டர் என்ற இடத்துல வந்துட்டு நீங்கள் எதை கொடுக்கணும்னு சொன்னால், நீங்கள் டெஸ்க்டாப்பில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற ஃபோல்டரை கொடுக்க வேணும். ஓகே, இப்போ இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் என்ன நடக்கும்ன்ட்டு. அடுத்தது வந்துட்டு நெக்ஸ்ட்டை கொடுங்க. அதில் ஓகே கோட்டிட்ட கொடுங்க. அடுத்தது வந்துட்டு இதில் நீங்கள் ஸ்கிப்பே பண்ணி விடுங்க. என்னென்னு சொன்னால் வேறு ஃபைலெல்லாம் அப்லோட் பண்ண வேண்டு கேட்குது, தேவையில்லை நமக்கு. ஸ்கிப்பை கொடுத்துடுங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மை ஆஃபீஸ் ஃபைல் இருக்குது, நெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு ஓகே ஓப்பன் ட்ரைவை கொடுப்போம். இப்போ ஓப்பன் ட்ரைவை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ சிங்கிங் நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, சிங்கிங் நடந்து முடிச்சது பிறகு இப்போ மை ஆஃபீஸ் பேக்கப் பண்ணுற ஃபோல்டர் இதில் வந்துட்டுது. இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒரு ஃபைலை வந்துட்டு காப்பி பண்ணி அந்த நான் இப்போ க்ரியேட் பண்ண ஃபோல்டரில் போடுறேன். போட்டுட்டேன்னு சொன்னால் அதில் க்ரீன் கலரில் அப்லோட் ஆகுது. இப்போ அந்த ஃபோல்டரை திறந்து பார்த்தா அந்த ஃபைல் வந்துட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம இதை எங்கே செக் பண்ணி பார்ப்போம்னு சொன்னால், நம்மளோட ப்ரௌசருக்கு போய் ப்ரௌசரில் சைன்இன் கொடுத்து கூகுள் ட்ரைவுக்கு போய் அதில் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்துட்டு கூகுள் ட்ரைவ் பேஜுக்கு வந்துட்டு, அதாவது ப்ரௌசரில் வந்துட்டு கூகுள் ட்ரைவை ஆன் பண்ணி பார்ப்போம். கூகுள் ட்ரைவ் பேஜுக்கு போகிறோம். கூகுள் ட்ரைவ் பேஜில் போயிட்டு சைன்இன் பண்ணுறோம். சைன்இன் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி ட்ரைவில் கனெக்ட் பண்ணுற இமெயில் அட்ரஸை வச்சு தான் உள்ளே போகணும். ஓகே, பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு சைன்இன் கொடுப்போம். ஓகே, இப்போ சைன்இன் ஆகி கொண்டு இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு அந்த கூகுள் ட்ரைவ் பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகியும் நம்ம டெஸ்க்டாப்பில் போட்ட அந்த டாக்குமெண்ட் அந்த ஃபைலில் இருக்குது. ஆகவே இனிமேல் வந்துட்டு நமக்கு கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணணும் வேண்டி எந்த அவசியமும் இல்லை. நம்மளோட ஆஃபீஸ் டாக்குமெண்ட் ஃபைல்களை வந்துட்டு கூகுள் ட்ரைவ்லேயே நம்ம சேவ் பண்ணி கொண்டு வந்து சொன்னால் எப்போவும் நமக்கு அது பாதுகாப்பாக இருக்கும். நம்மளோட ஃபைல் ஒரு காலமும் அழியாது. இவ்வளவுதான். ஓகே, இனியும் நீங்கள் உங்களோட வேலைகளை நினைக்காமல் இந்த ட்ரைவ் உங்களோட டெஸ்க்டாப்லேயும் போட்டுட்டு உங்களோட இதை அப்டேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு தெரிவிங்க. ஏன்னா நிறைய பேர் இப்படியான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஸோ பாய்.